நிர்மலா சீதாராமன் மீது பெங்களூருவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் என்ன? அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மிரட்டி பணம் பறித்ததாக நிர்மலா சீதாராமன் மீது ஒன்றிய அமைச்சர் மீது புகார் எழுந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சங்கர்ஷ் என்ற கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மக்கள் பிரதிநிதிகளுக்கான நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இதில் மூகாந்திரம் இருப்பதாக கருதி உடனடியாக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பெங்களூருவை சேர்ந்த திலக் நகர் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் பேரில் இன்று பெங்களூரு நகரில் உள்ள திலக் நகர் காவல் நிலையத்தில் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் முன்னாள் கர்நாடக பாஜக தலைவராக இருந்த நளின்குமார் காட்டில் தற்பொழுது பாஜக கர்நாடக மாநில தலைவராக இருக்கும் விஜயேந்திரா மற்றும் அமலாக்கத்துறை ஆகிய 4 பேர் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 384, 120B மற்றும் 34 ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.